வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சின்ன வெங்காயம் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அது கூட ஒரு 10 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்க போகிறேன். காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கூட காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போது மிளகாய் நல்லா செவந்துருச்சு. நம்ம கருகிராமல் இதை எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அதை நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட வறுத்து வச்சுருக்க காய்ந்த மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். மிக்சியில் அரைச்சாச்சு. நமக்கு சூப்பராக சின்ன வெங்காயம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.